தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்று ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. தமிழர்களுக்கான உரிமை என்பது நிலைநாட்டுவதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை இந்த தமிழ் சமூகம் கடந்த ஆண்டுகளில் அதை எதிர்கொண்டு இன்றைக்கு வந்து எழுந்து நிற்கிறது. அதற்கு திராவிடமே முதன்மையான பங்காற்றி இருக்கிறது என்பதுதான் வரலாற்றில் யதார்த்தமான உண்மை. திராவிடத்தின் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள், ஜான் ரத்னம் அவர்கள், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் என்ற மூத்த முன்னோடிகள் திராவிடம் என்கிற சொல்லை மிக அழகாக சாதியற்ற சமத்துவத்தை குறியீடாக கொண்டு இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதற்கான அடையாளத்தை உள்வாங்கி ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழர்களின் அடையாளமாக திராவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திராவிடம் என்பது பல்வேறு இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபினமாகும். எனவே மரபினம் என்பது உலக அளவில் கருப்பினம் என்பது ஒரு மரபினமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை இனம் என்பது ஒரு மரபினமாக வரையறுக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஜப்பான், சீனா, மங்கோலிய தேசம் உள்ளிட்ட இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டு ஒரு மரபினம் இருப்பதை அறிவியல் அடிப்படையில் உணர்ந்து மூன்றாவதாக மங்கோலிய இனம் என்கிற ஒரு இனத்தை அரசியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் இந்த மண்ணிற்கு வந்த கால்டுவெல் அவர்களால் இந்த மூன்று இனத்தோடு இந்தியாவிற்கு வந்து ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்தியாவின் தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதி சார்ந்த இந்த இடத்தில், அதை இன்னும் குறிப்பிட்ட அடையாளமாக சொல்ல போனால் அன்றைய சென்னை ராஜசாணி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கலப்பையும் அவர் ஒப்பிட்டு பார்த்து இந்த மூன்று மேற்சொன்ன கருப்பின, வெள்ளையின, மங்கோலிய இனத்திற்கு மாறாக மரபு ரீதியாகவே இருப்பதை அவர் உணர்ந்து அதன் பிறகுதான் இந்த தமிழ் மொழியை பேசக்கூடிய இந்த மொழி குடும்பத்தை உள்ளடக்கிய பல்வேறு தேசிய இனங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரபினம் என்பதை அவர் அறிவுறுத்தி உணர்ந்து வெளிப்படுத்தினார். இதுதான் அறிவியல் உண்மை. அறிவியலுக்கு ஒவ்வாத வகையில் சீமான் போன்றோர் தொடர்ந்து சொல்லி வருவது ஏற்புடையது அல்ல. அறிவியலுக்கு உட்பட்டு பேச வேண்டும். இன்னைக்கு ஒபாமா இருக்காரு, அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர். அவரிடத்துல செய்தியாளர்கள் கேட்டாங்க, நீங்க யாரு, உங்களை பத்தி சொல்லுங்கன்றது கேட்டப்ப அவர் சொன்ன அடையாளம் என்பது நான் ஆப்பிரிக்க அமெரிக்கன் என்று சொன்னார். அப்ப ஆப்பிரிக்காவை சேர்ந்த அமெரிக்கன் என்பதுதான், ஆப்பிரிக்கா என்பது ஒரு கருப்பினம், அமெரிக்கா என்பது ஒரு வெள்ளை இனம். ரெண்டு இனத்தையும் சேர்ந்து அவர் சொல்லுகிறார். குறிப்பாக அவருடைய தாயார் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர், அவருடைய தகப்பனார் கருப்பினத்தை சேர்ந்தவர். எனவே தாயார் கருப்பினம் வெள்ளை இனமும் தந்தையார் கருப்பினமாக இருக்கிற போது இரண்டு இனத்தையும் அவர் உள்வாங்கி இருக்கிற அடையாளமாய் உபாமா இருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிற போது ஆப்பிரிக்க அமெரிக்கன் என்று சொல்லுகிறார். அதையும் தாண்டி அவர் ஆங்கிலம் பேசக்கூடியவராக இருந்தாலும் மொழி வழியாக கென்ய தேசத்தை சேர்ந்தவர் என்று பதிவும் செய்து வச்சிருக்கிறார். ஒரு அடையாள மனுஷனுக்கு ஒரு அடையாளமாக இருக்காது. முதல்ல ஆண் பெண் என்கிற பாலின அடையாளம் இருக்குது, அதுல 3ஆம் பாலின வரைக்கும் இருக்குது. அப்ப பாலின அடையாளம் ஒருத்தருக்கு உண்டு. அடுத்தது தேசிய அடையாளம் இருக்கிறது. மொழியில வழியான தேசிய, ஒரே மொழியை பேசக்கூடிய ஆனால் தேசங்களாக பல்வேறு இருக்கும். இப்ப இலங்கையில பக்கத்தில் இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கூடிய ஈழத் தமிழர்கள் தமிழ் மொழி தான் பேசக்கூடியவர்கள். ஆனா தேசிய இனம்னு ஒரே இனமா நாம் பார்க்கலாம், ஆனா நாடு வேறையா இருக்கும். இதுதான் யதார்த்தமான சூழல். ஐரோப்பிய நாடுகளில் அப்படித்தான் இருப்பாங்க. பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்பெயினா இருந்தாலும் சரி, அந்த மேற்கத்திய நாடுகள் எங்க இருந்தாலும் சரி அப்படிதான் இருக்கும். ஏன் இன்னைக்கு அமெரிக்க தேர்தல் நின்று தோல்வியை சந்திருக்கக்கூடிய இந்தியாவில் பலர் சொல்லுகிறார்களே, கமலா ஹாரிஸ், அவர் கூட இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கன் என்பதுதான் பதிவு செய்றாங்க.
அப்ப இதெல்லாம் பொருந்தும். அப்ப இந்திய வம்சாவளியில என்ன அங்க எங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து மன்னார்குடி பக்கத்தில் வந்து நிக்குது. இதுதான் ஒருத்தர் அடையாளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடியது. அப்ப ஒரு அடையாளத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக திராவிடம் என்பது எங்களுக்கு சொந்தமானதான்னு மார்த்தட்டி சொல்றாங்க. அது எப்படி இந்த மூன்றாவது மரபினத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் மரபினத்தை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? ஒருத்தர் மொழி வேணா இன்னொரு மொழியை கத்துக்கிட்டு அந்த தேசிய மக்களோட பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த அடையாளத்தை உள்வாங்கி கொண்டு அந்த அரசியலை உள்வாங்கி கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த பண்பாடு அரசியல் மொழி உள்ள அந்த தேசத்தில் பேசலாம், பழகலாம், வாழலாம், இருக்கலாம். ஆனா அடையாளம் மாறாது. இனம்தான் அவருக்கு அடையாளம். அப்படி என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் என்பது தேசிய இன மொழி வழியான அடையாளம். அதே நேரத்தில் திராவிடம் என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டு தொகுப்பு மரபினமாகவே இன்றைக்கு இருப்பதை அறிவியல் பூர்வமாக உணர்ந்து சொல்லக்கூடியது. அப்ப அறிவியலுக்கு ஒவ்வாத மானுடவியலுக்கு இதெல்லாம் மானுடவியல் ஒற்றை அடையாளம் என்பது அறிவியலுக்கு பொருந்தாது, மானுடவியலுக்கு பொருந்தாது. ஒரே ஒரு புள்ளியில ஒருவரும் எல்லோரும் இணைந்திருக்க முடியாது. கருப்பர் தான், வெள்ளையர் தான், மங்கோலியர் தான். அந்த வகையில திராவிடர் என்பது திராவிடர் தான். எனவே திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது என்பது தமிழர்களை வீழ்த்துவோம் என்று சொல்லுவதற்கான பொருள். தமிழர்களை வீழ்த்துவதற்கு நீங்கள் திராவிடம் என்ற அடிப்படையில் கையில எடுத்தால் அது யாருக்கு ஆதாயமாக இருக்கும்? யாருக்கு ஆதாயமா இருக்கும்? அது நம்முடைய எதிரிக்கு ஆதாயமா இருக்கும். 2000 வருஷமாக சமூக நீதியை பெற முடியாத, சமத்துவத்தை பெற முடியாத நிலையில் சமத்துவமற்ற சாதி ஏற்றத்தாழ்வுக்கு யார் காரணம்? அப்ப அவர்களுக்கு எதிரான குறியீடு தான் திராவிடம். அப்ப அந்த ஆரியர்கள் என்பவர்கள் வந்தவர்கள் என்று அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்படி இருக்கிறப்ப அந்த நிலையில் வந்தவர்கள் ஒத்துக்கொண்ட போது இங்க இருக்கிறவர்கள் நாங்களும் ஒண்ணுதான் சொல்லுவோம், ஒன்னா சேர்ந்து வாழலாம், அது வேற. ஆனா நீ நானும் ஒண்ணுதான் ஒரு மரபினத்தை பொய்த்து போக செய்வது என்பது இன்னொருவருக்கு ஆதாயம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக திராவிடம் எதனால் வந்தது என்று சொன்னால், திராவிடம் என்பது சாதி அடிப்படையில், வர்ண அடிப்படையில், மனுதர்ம சட்டத்தின் அடிப்படையில், சனாதனத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அதை அதற்கு எதிர் சொல்லாக திராவிடம் என்கிற சொல் இருக்கிறது. அந்த பதம் இருக்கிறது. நாடு இருக்கா, மொழி இருக்கா, இதுக்கு இடம் இருக்கா என்று கேட்பதெல்லாம் அறிவியலுக்கு ஒவ்வாது. இது ஒரு பேரினம். திராவிட இனம் என்பது ஒரு இடத்தின் அடையாளம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சீமான் போன்றோர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்து விஜய் அவர்களுடைய தாவேகா மாநாட்டில் புரட்சியாளர் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இரு பெரும் தலைவர்களை உயர்த்தி பிடித்து அந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தினார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அம்பேத்கர் அவர்களை ஒரு பெரிய அளவில் ஒரு கட்சியினுடைய கொள்கை அடையாளமாக பிரகடனப்படுத்தியது கிடையாது. அப்படி என்கிற அடிப்படையில் தாவேகா மாநாட்டில் அதை வெளிப்படுத்தியதை நாங்கள் வரவேற்கிறோம். அம்பேத்கர் சொல்லுகிறார், பெரியார் சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் அன்பிற்குரிய நண்பர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறோம். நீங்கள் உங்கள் மாநாட்டில் 3 மதத்தினுடைய நூல்களை பெற்றுக்கொண்டதாக அறிவித்ததில் பகவத்கீதையை பெற்றுக்கொண்டதை கூட தவிர்த்திருக்கலாம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை பெரியாரை நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள், அம்பேத்கரை அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள். அம்பேத்கரும் பெரியாரும் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து போராடி எரித்த நூல் பகவத்கீதை என்றால், பகவத்கீதை சாதியத்திற்கும் சனாதனத்திற்கும் ஏற்றத்தாழ்வுக்கும் வர்ணத்திற்கும் அது அடிப்படையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருவர் தலைவர்களால் வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை முன்மொழிந்த நிலையில் இந்த நூலை பெற்றுக்கொண்டு தவிர்த்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்கள் நீ என்ன மதம் அப்படின்னு தமிழர்கிட்ட கேட்டா நான் குரல் மதம் என்று சொல் என்று சொன்னார். உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை முன்னெடுத்தார் தந்தை பெரியார். அதே போல நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்தேன், இறக்கும் போது நான் இந்துவாக இறக்க விரும்பவில்லை என்று இதற்கு எதிராகத்தான்
பௌத்தம் தழுவினார். புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பல லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தம் தழுவினார். எனவே இந்த இரு மார்க்கம் என்பது, இரு வழி என்பது அறிவியல் பூர்வமாக முன்வைக்கப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையில் அது முன்வைக்கப்பட்ட தலைவர்களின் கருத்து, கொள்கை. எனவே இதை முன்னெடுத்திருக்க வேண்டும், இனியும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்பிற்குரிய தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளையும் வைத்து, தொடர்ந்து சீமான் அவர்களால் தமிழ் மக்களை அடமான வைக்கக்கூடிய அல்லது தமிழ் மக்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே பொய்யான விஷமத்தனமான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகிறார். அவர் செய்கிற மூளைச்செலவு என்பது திராவிடத்தை வீழ்த்துவோம் என்கிற அடிப்படையில் தமிழர்களுக்கு எதிராக முன்வைக்கிறார். தந்தை பெரியார் சமத்துவத்தின் அடையாளம், குறியீடு. தந்தை பெரியார் சமூக நீதியை பெற்றுத்தந்த மகத்தான போராளி தலைவர். அதை சட்டமாக்கி உறுதிப்படுத்திய தலைவர் புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். திராவிடத்தின் பிதாமகனாக அயோத்தியாச பண்டிதர் அவர்கள் இருக்கிறார். எனவே இந்த திராவிடம் என்பது நம்முடைய சமூக நீதியை பாதுகாத்து தந்த, நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து தந்த, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த இந்த கசப்பான அந்த கடந்த கால வரலாற்றை மாற்றி நமக்கு இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு கொடை. எனவே திராவிடம் என்கிறது தமிழர்களின் கொடையாக இருக்கிறது. அது ஒரு பேரினத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மெத்தப்பணிவன்போடு சீமான் அவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இணையும் இப்படிப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாட்டில் சொன்னால் அது தமிழர்களுக்கு விரோதமாக தொடர்ந்து போவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தாவேகா மாநாட்டில் சொன்ன அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அன்பிற்குரிய நண்பர் விஜய் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர், 13-15 வயதிலிருந்து, குறிப்பாக ஓட்டு போடுறவங்க 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் பெரும்பான்மையான அளவில் எல்லோரிடத்திலும் ஒரு ஆழமான நம்பிக்கை விதைத்து வைத்து பெருந்திரளான கூட்டத்தை கூட்டி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். அவர் இந்த முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே வேளையில் அவர் இன்னும் களத்திற்கு வர வேண்டும். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அத்துணை அரசியல்களிலும் அது குறித்த பார்வையை, அது குறித்த விளக்கத்தை, தன்னுடைய பார்வை, தன்னுடைய கட்சியினுடைய பார்வையை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் இது போன்ற சீமான் போன்றவர்களுக்கு பதிலாக அது அமையும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தமிழக வெற்றிக் கழகம் தான் அறிவித்திருக்கக்கூடிய அந்த கொள்கை முழக்கங்கள் அனைத்தும் எங்கள் 3 பேருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. எனவே அதை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம்.